திட்டக்குடி அருகே நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாமில் அமைச்சர் சி.வே. கணேசன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே தொண்டங்குறிச்சி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் தொண்டங்குறிச்சி, கழுதூர், அரியநாச்சி, சிறுகரம்பலூர், புல்லூர் ஆகிய பொதுமக்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்று மனு அளித்தனர். மேலும் முகாமை துவக்கி வைத்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் 1382 பயனாளிகளுக்கு கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட துறைகளில் சுமார் 3,17,49,600 ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இம்முகாமில் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் பிரியங்கா, விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா, மாவட்ட கூட்டுறவுத்துறை இணை பதிவாளர் சபிதா, பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாமல்லபுரம் அடுத்த காரணி ஊராட்சி வளவந்தாங்கல் கிராமத்தில் 92 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய அங்கன்வாடி மற்றும் பள்ளி கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த காரணி ஊராட்சி வளவந்தாங்கல் கிராமத்தில் 66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 வகுப்பறைகள் கொண்ட புதிய பள்ளி கட்டிட திறப்பு விழா மற்றும் 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி கட்டிட திறப்பு விழா காரணி ஊராட்சி மன்ற தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக சென்னை அணுமின் நிலைய இயக்குநர் சேஷையா, திருப்போரூர் காவல் ஆய்வாளர் ராஜாங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கட்டிடத்தை திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி கட்டிடத்தையும் திறந்து வைத்தனர். தொடர்ந்து மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சென்னை அணுமின் நிலைய அலுவலர்கள், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாநகராட்சி மேயரை பதவி நீக்கம் செய்யும் வரை மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக கட்சி அலுவலகத்தில் அதிமுகவின் மாமன்ற உறுப்பினர்களோடு இணைந்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்து தாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததாகவும் அதன் அடிப்படையில் தற்போது 100 வார்டுகளிலும் கள ஆய்வு மேற்கொள்ள குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் நீதியரசர்கள் சரியான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை கூறியிருக்கிறார்கள். இது அதிமுகவிற்கு கிடைத்த வெற்றி என தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்று இருக்கக்கூடிய முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்த ஒரு இயக்கம்தான் அதிமுக என தெரிவித்த அவர், மதுரை மாநகராட்சி மேயரை பதவி நீக்கம் செய்யும் வரை மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என தெரிவித்தார். ஆனா நேற்று வரைக்கும் பார்க்கல, அது முதல்ல வரைக்கும் நிச்சயமாக அது இன்னும் கூடும் என்று சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது அந்த இதில் போய் இந்த முறையீடுக்கு காரணமாக இருக்கிறவங்க தலைமையில நடக்கிற கூட்டத்தில் கலந்து கொள்ள என்ன? யாரோ ஒரு தனிநபரை பவுன்சர் தூக்கி எறிந்ததற்காக அதற்கு பின்னால் திமுக இருப்பதாக தாவேகா கூறுவது வெட்கக்கேடானது என அமைச்சர் கோவி செழியன் காட்டம் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் துறையூர் சாலையில் உள்ள தனியார் பல்கலைக்கழக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் மாபெரும் தமிழ் கனவு என்ற தமிழ் மரபு மற்றும் பண்பாட்டு பரப்புரை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சி முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கோவி செழியன், நீதி கட்சியின் மறுவடிவம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்றும் அதன் தலைவர் நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் என பெருமிதம் தெரிவித்தார். மேலும் யாரோ ஒரு தனிநபரை பவுன்சர் தூக்கி எறிந்ததற்காக அதற்கு பின்னால் திமுக இருப்பதாக தாவேகா கூறுவது வெட்கக்கேடானது என்றும் தாவேகாவிற்கு அரசியலில் இது போன்ற கேள்விகளும் பதிலும் எழுப்புவது கோமாளித்தனமாக இருப்பது இயற்கையாகவே உள்ளது என விமர்சித்து பேசினார். தனிநபரை ஒரு பவுன்சர் தூக்கி எறிந்தார், அவர் இந்த மாவட்டம் அந்த மாவட்டம், அதில் திமுக அரசியல் செய்து என்று சொல்லுகிற பேச்சு கேலி கூத்தானது. எடப்பாடி அருகே காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்ட 574 கிலோ கஞ்சாவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் தீயிலிட்டு அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் பல்வேறு காவல் நிலையங்களில் கைப்பற்றப்பட்ட 574 கிலோ கஞ்சாவை சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கோணமேரியில் மருத்துவ கழிவுகளை எரியூட்டி அழிக்க தனியார் நிறுவனங்களின் உதவியோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் தலைமையில் 574 கிலோ கஞ்சா பொட்டலங்களை தீயில் போட்டு எரியூட்டி அளித்தனர். இந்நிகழ்வில் சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்ட காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர்கள், காவல்துறை ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் என பலரும் உடனிருந்தனர். KK நகரில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் ஓவிய கண்காட்சிகளை நடிகை தேவயானி தொடங்கி வைத்தார்.
சென்னை KK நகரில் உள்ள அச்சலம் ஆர்ட் கேலரியில் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி மாணவர்களின் கைவண்ணத்தால் உருவாக்கப்பட்ட விநாயகர் ஓவியங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டது. அதன்படி இந்த கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகை தேவயானி தொடங்கி வைத்து விநாயகர் ஓவியங்களை பார்வையிட்டார். இந்த கண்காட்சியில் சாக்லேட்டால் உருவாக்கப்பட்ட விநாயகர், தங்கம் மூலம் பூசப்பட்ட விநாயகர் என பல்வேறு கலைஞர்களால் வரையப்பட்ட ஓவியங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மாணவர்கள் தங்களது திறமைகளை இதில் சிறப்பாக செய்துள்ளதாக நடிகை தேவயானி தெரிவித்துள்ளார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல எக்ஸிபிஷன்ல இவ்வளோ கிரியேட்டிவிட்டி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் வட மாநிலத்திற்கு கடத்துவதற்காக சேகரித்து வைக்கப்பட்டிருந்த 3000 கிலோ ரேஷன் அரிசி மூட்டைகளை கைப்பற்றிய ரயில்வே போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் ரயில் நிலையம் நடைமேடை 4 மற்றும் 5 அருகே உள்ள முட்புதர்களில் சில மூட்டைகள் கிடப்பதாக தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் அங்கு சென்ற ரயில்வே பாதுகாப்பு படையினர் ஆய்வாளர் உஸ்மான் தலைமையில் சோதனை செய்தனர். அப்போது 140 மூட்டைகளில் சுமார் 3000 கிலோ எடை கொண்ட ரேஷன் அரிசி இருப்பதை கண்ட போலீசார் கைப்பற்றி உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் ரயில்வே போலீசார் ஒப்படைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அரிசி மூட்டைகளை வட மாநிலத்திற்கு கடத்த முயன்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். அருப்புக்கோட்டை நகராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சி நெசவாளர் காலனியில் உள்ள சமுதாய கூடத்தில் வார்டு எண் 3 மற்றும் 4வது பகுதிகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை நகர்மன்ற தலைவர் சுந்தரலட்சுமி சிவபிரகாசம் மற்றும் ஆணையாளர் ராஜமாணிக்கம் ஆகியோர் துவக்கி வைத்த நிலையில் முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு முகாமை பார்வையிட்டார். தொடர்ந்து 22 பயனாளிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டது. மேலும் பிறப்புச் சான்றிதழ் கேட்டு முகாமில் பதிவு செய்தவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. நகராட்சி நிர்வாகம், வருவாய்த்துறை, மின்வாரியம் உள்ளிட்ட 13 துறைகளின் கீழ் அரங்குகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களின் மனுக்கள் பெறப்பட்டு உடனுக்குடன் பதிவு செய்யப்பட்டது. காட்டுமன்னார் கோயில் அருகே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே களியமலை ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கி பின்னர் முகாமினை பார்வையிட்டார். களியமலை, பூர்த்தங்குடி, கந்தகுமாரன் ஆகிய பகுதிகளுக்கு நடைபெற்ற இந்த முகாமில் வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, வேளாண் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்று பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண் அவர்களை நேரில் சந்தித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உடல்நிலை குறித்து நலம் விசாரித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மருத்துவமனைக்கு சென்று நல்லக்கண்ணு அவர்களின் உடல்நிலை குறித்து நேரில் நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டை நேசிக்கும் மனப்பான்மை ஆகியவற்றில் முதன்மை வகிக்கும் தலைவர் நல்லக்கண்ணு என்று புகழாரம் சூட்டியதோடு அவர் விரைவில் குணமடைந்து மீண்டும் பொது வாழ்க்கை பணியை தொடர்வார் என்பதில் நம்பிக்கை உள்ளதாக பேட்டியளித்தார். தமிழ்நாட்டை நேசிப்பதில் ஒரு முதன்மையான தலைவர், எளிமையானவர். இப்படிப்பட்ட தலைவருக்கு தமிழ்நாடு முழுவதும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் மீண்டு வருவார், நல்ல விதமாக தன்னுடைய பொது வாழ்க்கை பணியை தொடருவார் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு உடல்நிலை குறித்து MP சசிகாந்த் செந்தில் நேரில் நலம் விசாரித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை நேரில் சந்தித்த திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் உடல்நிலை குறித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசியலில் தங்களை போன்ற புதிதாக வந்த அரசியல்வாதிகளுக்கும் எதிர்காலத்தில் வரவிருக்கும் இளைஞர்களுக்கும் முன்னோடியாக திகழ்பவர் நல்லக்கண்ணு என்றும் அவர் விரைவில் உடல்நலம் தேறி வீடு திரும்புவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் முதலமைச்சரின் பீகார் பயணத்திற்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளதாக கூறினார். கூடிய சீக்கிரமே ஒரு உடல்நிலை மறுபடியும் சீராகி அவர் வெளியே வந்துடுவார் என்ற நம்பிக்கை இருக்கு. டீனையும் பார்த்து பேசணும், பெஸ்ட் கேர் கொடுத்துட்டு இருக்காங்க. துறிஞ்சாபுரம் அருகே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பார்வையிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர்.
திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரம் அடுத்த மள்ளவாடி கிராமத்தில் ஊராட்சிகளுக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் மற்றும் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி ஆகியோர் பார்வையிட்டனர். தொடர்ந்து இந்த முகாமில் பயனாளிகளுக்கு முதல் பட்டதாரி சான்று, பட்டா மாறுதல், சொத்து வரி பெயர் மாற்றம் ஆணை, மின்சாரத்துறையில் நுகர்வோர் பெயர் மாற்ற ஆணை ஆகியவற்றை வழங்கி சிறப்புரையாற்றினார். ஆரணி அருகே பள்ளி பேருந்துகளுக்கு இடையேயான விபத்தில் 10க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படுகாயமடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தனியார் பள்ளி பேருந்து பிரேக் பிடிக்காமல் முன்னால் சென்ற அதே பள்ளி பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். முன்னால் சென்ற பள்ளி பேருந்தை முந்தி செல்ல முயன்று வேகமாக பயணித்த போது பிரேக் பிடிக்காமல் மற்றொரு பேருந்து மீது மோதியது விசாரணையில் தெரியவந்துள்ள நிலையில் விபத்து குறித்து பள்ளி நிர்வாகம் பெற்றோர்களுக்கு முறையான தகவல் வழங்காமல் இருந்ததை கண்டித்து பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. வைகை அணையில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது எப்படி என்பது குறித்த ஒத்திகை நடைபெற்ற நிலையில் இதுபோன்ற ஒத்திகை நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் பார்வையிட்டு விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் தேனி மாவட்டத்தில் தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் ஒத்திகை நடத்தப்பட்டது. வைகை அணையில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் நேரில் பார்வையிட்டார். இந்நிகழ்வில் பள்ளி மாணவர்கள் முன்னிலையில் மழைக்காலங்களில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது எப்படி, வெள்ளத்தில் சிக்கியவர்கள் தாமாகவே தப்பிப்பது எப்படி என்பது குறித்து தத்ரூபமாக செயல்முறை விளக்கம் செய்து காட்டினர். மனித உருவத்தை போன்று செய்யப்பட்ட பொம்மை நீர்த்தேக்க தண்ணீருக்குள் விடப்பட்டு அதனை தீயணைப்புத்துறையினர் படகில் சென்று மீட்பது போன்று செயல்முறை விளக்கம் காட்டப்பட்டது. வீட்டை சுற்றி வெள்ளம் சூடும் போதே வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எப்படி தப்பிப்பது என்பது குறித்தும் விளக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளை தீயணைப்புத்துறையினருடன் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் படகில் பயணித்து பார்வையிட்டார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்த தென்னை மரத்தில் பதநீர் இறக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவசவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது. இந்த விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் திருப்பத்தூர், ஆம்பூர், வாணியம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து விவசாயிகள் பங்கேற்று விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை குறித்தும் தேவைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தினர். அப்போது கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயி ஒருவர் தென்னை மரத்தில் பதநீர் இறக்கி விற்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும் நீர்நிலைகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்தனர். அப்போது துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார். குடியாத்தம் அருகே தென்னை மரம் வெட்டிய போது எதிர்பாராத விதமாக மின்கம்பம் சாய்ந்ததில் 5 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நத்தமேடு கிராமத்தில் விவசாய நிலத்தில் தென்னை மரம் வெட்டிய போது மரம் மின்கம்பியின் மீது சாய்ந்ததில் குமார் என்பவரின் வீட்டின் அருகே இருந்த மின்கம்பம் உடைந்து சாய்ந்ததில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த குமாரின் மகள் நவ்யா என்ற பெண் குழந்தை மின்கம்பியில் சிக்கி உயிரிழந்தார். மேலும் அருகே இருந்த நாய் ஒன்றும் மின்கம்பியில் சிக்கி உயிரிழந்தது. மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குடியாத்தம் போலீசார் மற்றும் மின்துறை அதிகாரிகள் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தேசிய தர சான்றிதழ் கிடைத்தது மகிழ்ச்சியாக உள்ளது என ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் லியோ டேவிட் தெரிவித்தார். மத்திய அரசின் தேசிய தர நிர்ணய வாரியம் நோயாளிகளுக்கு தொடர் சிகிச்சை, நன்கு கவனித்துக் கொள்ளுதல், சிகிச்சையை மேம்படுத்துதல் உள்ளிட்ட 10 அம்சங்களில் சிறப்பாக செயல்பட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு தேசிய தர நிர்ணய சான்றிதழ் வழங்கி கௌரவித்து வருகிறது. அதன்படி தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உட்பட 5 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தனியார் மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் குறிப்பிட்ட துறைகள் இவ்விருதை பெற்றுள்ளன. தற்போது முதல் முறையாக நோயாளிகள் நலன் உள்ளிட்டவற்றில் சிறந்து விளங்கிய 5 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஒரே நேரத்தில் விருது கிடைத்துள்ளது. இதுகுறித்து ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் லியோ டேவிட் கூறும்போது, ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தேசிய தர சான்றிதழ் கிடைத்தது மகிழ்ச்சியாக உள்ளது எனவும், மருத்துவமனையின் கட்டமைப்புகள், சிகிச்சையின் தரம், நோயாளிகளின் உரிமை பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதிப்படுத்தியதால் தான் இந்த விருது கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். அதுக்கு பல்வேறு சிகிச்சை முறைகள், தரமான சிகிச்சை முறைகள், கட்டமைப்புகளை மேம்படுத்தி தரமான சிகிச்சை கொடுக்கறதுனால இந்த தர சான்றிதழ் மத்திய அரசு நிறுவனமான இதுல இருந்து கிடைக்கும். அருப்புக்கோட்டை அருகே டாரஸ் லாரி மோதி பெண் தூய்மை பணியாளர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாலவநத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் மூக்கம்மாள். இவர் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் மூக்கம்மாள் பாலவநத்தம் பஜார் பகுதியில் நடந்து கொண்டிருக்கும் போது சாலை திருப்பத்தில் அவ்வழியாக சென்ற லாரி மோதி டயருக்கு அடியில் சிக்கி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திவிட்டு அந்த டாரஸ் லாரி நிற்காமல் சென்றுவிட்டது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த மூக்கம்மாள் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக பொருளாளர் TR பாலு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மீது தொடர்ந்த அவதூறு வழக்கு சாட்சியங்கள் சமர்ப்பிக்க சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் வழக்கு விசாரணை செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட TMK ஃபைல்ஸ் தனக்கு எதிராக பொய்யான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறி அவர் மீது திமுக மக்களவை உறுப்பினரும் திமுக பொருளாளருமான TR பாலு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில் கடந்த ஜூலை 17ஆம் தேதி வழக்கு விசாரணைக்காக அண்ணாமலை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜரானார். ஆனால் TR பாலு ஆஜராகவில்லை. எனவே இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடைபெறும் என நீதிபதி வழக்கை ஒத்திவைத்தார். இந்த சூழலில் திமுக பொருளாளர் TR பாலு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகி தனது தரப்பில் உள்ள ஆதாரங்களை வழங்கினார். 21 நீதிமன்றங்களுக்கும் எனக்கும் தொடர்பு என அண்ணாமலை கூறியிருந்த நிலையில் இன்று ஆஜராகி சாட்சியளித்த போது 18 நிறுவனங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து இந்த வழக்கின் அடுத்த விசாரணை செப்டம்பர் 22ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். 18 நிறுவனங்களுக்கும் 21 நிறுவனங்களில் 18 நிறுவனங்களுக்கும் எனக்கு எந்தவித தொடர்பும் கிடையாது. சேலத்தில் இரும்பு ராடால் அடித்து திருநங்கை கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் பொன்னம்மாப்பேட்டை அருகே வடக்கு ரயில்வே காலனி பகுதியை சேர்ந்த வனிதா என்ற திருநங்கைக்கும் திருச்செங்கோடு பகுதியை சேர்ந்த நவீன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து இருவரும் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் உறவினர் ஒருவர் அவரை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வனிதா தலை மற்றும் முகம் பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டு கொலை செய்யப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வனிதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கொலை தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆவடியில் அதிவேகமாக சென்ற கார் மோதி ஏற்படுத்திய விபத்தில் கணவன் மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆவடி பூந்தமல்லி சாலையில் அறிவரசன் சரண்யா என்ற தம்பதி சென்று கொண்டிருந்தனர். அப்போது பின்னால் வேகமாக வந்த கார் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தொடர்ந்து கார் மைய தடுப்பு சுவரில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்த ஆவடி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் அறிவரசன் சரண்யா இருவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக போரூர் தனியார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காரை ஓட்டி பலத்த காயமடைந்த அரசு மருத்துவர் பாரி மார்க்ஸ் என்பவரையும் மீட்டு ஆவடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே விபத்தின் பரபரப்பு சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிண்டி பகுதியில் புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்த 2 பெண்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அருண் உத்தரவின் பேரில் சென்னை பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வரும் நபர்களை காவல் குழுவினர் கண்காணித்து கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக அடையார் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் ஆய்வாளர் தலைமையிலான காவல் குழுவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் வாகன தணிக்கை பணியில் இருந்தபோது அங்கு சந்தேகத்திற்கிடமாக வந்த காரை நிறுத்தி விசாரணை செய்து சோதனை செய்த போது காரில் புதுச்சேரி மது பாட்டில்களை எடுத்து வந்தது தெரியவந்தது. அதன் பேரில் அடையார் மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் வழக்கு பதிவு செய்து சட்டவிரோதமாக காரில் புதுச்சேரி மது பாட்டில்களை கடத்தி வந்த ரமேஷ், பழனிசாமி, வள்ளி, பூமாதேவி ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர்களிடம் இருந்த பல்வேறு ரக 369 மது பாட்டில்கள் மற்றும் ஒரு கார் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 4 நபர்களும் விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைக்கப்பட்டனர். முதலமைச்சரை விஜய் அங்கிள் என்று கூறியது தவறான வார்த்தையல்ல என இயக்குனர் KS ரவிக்குமார் கருத்து தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் தனியார் சைவ உணவு திறப்பு விழாவில் திரைப்பட நடிகரும் இயக்குனருமான பத்மபூஷன் KS ரவிக்குமார் கலந்து கொண்டு உணவகத்தை திறந்து வைத்தார்.
இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த KS ரவிக்குமார், விஜய் தமிழக முதலமைச்சரை அங்கிள் என்ற வார்த்தை குறித்து கேட்டபோது அது ஒன்றும் தவறான வார்த்தை அல்ல என்றும் அதை அவரவர் எடுத்துக்கொள்ளும் விதத்தில் உள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் தான் ரெட் ஜெயின்ஸ்க்கு படம் செய்த காலத்தில் அப்போதைய துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களை அங்கிள் என்றும் அவரது மனைவியை ஆன்டி என்று குறிப்பிட்டு பேசியதாகவும் விளக்கம் அளித்து பேசினார். அந்த டயத்துலலாம் ஸ்டாலின் சார் டெப்டி சிஎம்மா இருந்தார். அவர் படம் பார்ப்பாரு. நான் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன். அவங்க வீட்டுக்கு நிறைய தடவை போயிருக்கேன். நானே வணக்கம் அங்கிள் தான் சொல்லுவேன், ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது தப்பான வார்த்தையே கிடையாது. அது தப்பான வார்த்தை கிடையாது. மதுரையிலிருந்து துபாய் புறப்பட தயாராக இருந்த ஸ்பைஸ் ஜெட் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மீண்டும் விமான நிலையத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டதால் பயணிகள் அவதியுற்றனர். மதுரை விமான நிலையத்திலிருந்து துபாய் செல்லக்கூடிய ஸ்பைஸ் ஜெட் விமானம் 140 பயணிகளுடன் 1 மணி அளவில் புறப்பட தயாராக ஓடுதள பாதைக்கு சென்றபோது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் மீண்டும் விமான நிலையத்தில் கொண்டுவரப்பட்டு பயணிகள் கீழே இறக்கிவிடப்பட்டனர். பின்னர் நீண்ட நேரமாக விமான நிலையத்திற்குள் காத்திருந்த முதியோர்கள் மற்றும் குழந்தைகள் மிகவும் அவதிப்படுவதாக பயணிகள் புகார் தெரிவித்த நிலையில் ஸ்பைஸ் ஜெட் விமானம் அடிக்கடி இதுபோன்ற தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.